நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணவோம். இறையேசு அலை பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணவோம். அது நிறைவாக நாம் வாழுவோம். நிறைவாழ்விது, புது வாழ்விது, நிறைவாழ்விது, நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியாக, நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியாக, இறை தந்த இலக மகிழ்ந்திட, இறை அரசின் இக மறந்திட. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மெய்யாகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். தெய்வ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே இயேசுநாதர் உயிர்த்தெழுந்திருக்கின்றார். மீட்பு வந்துவிட்டது, ரட்சிப்பு வந்துவிட்டது, சந்தோஷம் வந்துவிட்டது, நம் நம்பிக்கை பலப்படுத்தப்படுகிறது, நமக்கு வாழ்வு கிடைத்து விட்டது, நமக்கு மறுவாழ்வு கிடைத்து விட்டது, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து விட்டார். இனி நமக்கு இழப்பே இல்லை, நமக்கு மீட்புதான், நமக்கு ரட்சிப்புதான், நமக்கு உயிர்ப்புதான், மரணமே இல்லை என்று தெய்வ கர்த்தர் தன்னுடைய உன்னத பரலோக சக்தியினாலே அவர் உயிர்ப்பை பெற்றிருக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, இங்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு எத்தனையோ கல்லறைகள் வைக்கப்பட்டது. சிறிய கல்லறை, பெரிய கல்லறை, பளிங்கியினால் கல்லறை, கோயிலினால் கல்லறை. ஆனால் இன்றைய நாளிலே நம் மீட்பர் விண்ணக கல்லறையை, இன்றைய நாளிலே மீட்பின் கல்லறையை திறந்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த கல்லறையிலே ஒளி மட்டும்தான் இருக்கிறதை ஒழிய இருள் இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் ஏற்று மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலைவாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறக்க வைத்தீர். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க நல்வாழ்வுக்கு உயிர்த்தல அருள் புரிவீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தை 34 மற்றும் 37 முதல் 43 முடிய. அந்நாள்களில் பேதுரு பேசத் தொடங்கி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டு புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலிறை பாடல். திருப்பாடல் 118. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என இஸ்ரவேல்
இரண்டாம் வாசகம். மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3, இறை வார்த்தைகள் 1-4 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்துள்ளானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவற்றை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவற்றை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள், உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறைவசனங்கள் 1-9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மக்தலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம், இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடனும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபொழுது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கின்றார். நமக்கு வாழ்க்கையை கொடுக்க, நம்முடைய நம்பிக்கையை மீட்க, நமக்கு தாயாக தந்தையாக விளங்க அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நம்ம எல்லாம் கைவிடாமல் கடைசி வரை நம்முடைய நம்பிக்கை கல்லறையில் இருந்துச்சு. ஆனால் கல்லறையையும் தாண்டி இறைவன் இருக்கிறார் என்ற எடுத்துக்காட்டை நமக்கு காண்பிக்க அவர் நமக்கு ஒரு வைத்தியராக, ஒரு பாடகராக, ஒரு டீச்சராக, ஒரு ஆலோசகராக, ஒரு நம்மை குணப்படுத்தும்
ஒரு மகா தேவனாக நம்முடைய மத்தியிலே இருந்தார். தெய்வ பிள்ளைகளே, வரலாற்றில் பார்க்கிறோம், கல் அறை என்றால் என்ன? கல் பிளஸ் அறை, கல்லால் உருவான ஒரு அறை. எத்தனையோ வகையான கல்லறைகள் இருக்கிறது. மண்ணால் உருவாக்கிய கல்லறை, மரக்கட்டையால் உருவாக்கிய கல்லறை, பாறைகளால் உருவாக்கிய கல்லறை, நினைவு கூடங்களாக மாறிய கல்லறை. எடுத்துக்காட்டு தாஜ்மஹால், இல்ல புனித சவேரியாருடைய கல்லறை. இது போல பலவிதமான கல்லறைகள், பிரமிடு கல்லறைகள், அப்புறம் மரக்கட்டையினால இல்ல பளிங்கி கற்களினால உருவாக்கப்பட்ட கல்லறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதுல எந்த விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்தோமா? இந்த உன்னத கல்லறை என்று அழைக்கின்ற அந்த கல்லறைக்குள் யார் இருக்கின்றது, இல்ல அலங்கரித்த ஒரு கல்லறைக்குள்ளாய் யார் இருக்கிறது என்பதை நான் தியானிக்கையில, தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனிதன் மரித்தான் ஒரு சின்ன கிராமத்துல. அவன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களை கண்டான், அவன் வாழ்நாள் முழுவதும் சோகங்களை கண்டான், தனிமையாக விடப்பட்டான், அனாதையாக ஆக்கப்பட்டான், சாப்பாடு கூட இல்லை, உடம்பெல்லாம் அவனுக்கு ரோகங்கள், உடம்பெல்லாம் அவனுக்கு புண்கள், அவன் வெறுக்கப்பட்ட மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். மனசே விட்டு போச்சு. ஐயோ, அவன் கடைசியில் அவன் ஆசைப்பட்டது, நம்ம செத்தா யாராவது கொண்டு போய் என்ன கல்லறையில் வைப்பாங்களா என்று எதிர்பார்த்திருந்தான். அதுவும் நடக்கல. அவனுடைய புண்களை எல்லாம் வந்து நாய்கள் நக்கியது. அவன் வெறுக்கப்பட்ட பசியோடு செத்த மனிதனாக வாழ்ந்து மரித்தான். அந்த வேளையில அந்த சைடாக வந்த ஒரு சில பிச்சைக்காரர்கள் என்ன செய்தார்கள், ஐயோ இவன் அநாத பணமா கிடக்கிறானே, இவன் ஸ்மெல் அடிப்பான், இவன் நாற்றம் பிடித்தவனாக மாறிடுவான், அதனால இவனை பிடிங்க தூக்குங்க என்று ஊருக்கு வெளியில அவனை கொண்டு போய் ஒரு கல்லறையில புதைச்சாங்க. தெய்வ பிள்ளைகளே, அந்த கல்லறையில படுத்திருந்த அந்த மனிதன் என்ன செய்தான், ஐயோ வாழ்ந்த பொழுதும் நிம்மதி இல்லை, சாவும் பொழுதும் நிம்மதி இல்லை, இப்ப இந்த சமாதியிலும் எனக்கு நிம்மதி இல்லையே, என்னை யாரும் கண்டுக்கலையே, ஏன் இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கை என்று அவன் மரித்து போனான், கலங்கி போனான். தெய்வ பிள்ளைகளே, அந்த வேளையில அந்த சைடாக வருகின்ற ஒரு மூதாட்டையர் வந்து அந்த இடத்துல உட்கார்றாங்க. அந்த மூதாட்டை அப்படியே கண் கலங்கி இருக்கும் பொழுது அந்த கல்லறையிலிருந்து ஒரு சுரம், நீ ஏன் கலங்குகிறாய், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஏன் கலங்குகிறாய், நான் இருக்கிறேன், பார்த்துக்கலாம் என்ற ஒரு வாக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் அந்த சைடு வருகிறான், அவன்கிட்டையும் கண் கலங்கி இருக்கிறான். அவன் பாடத்துல ஃபெயில் ஆகிறேன், ஐயோ எனக்கு நிம்மதியே இல்லை என்று அவன் கண் கலங்கி இருக்கும் பொழுது அந்த கல்லறையிலிருந்து ஒரு ஸ்வரம் வருகிறது, நான் இருக்கிறேன், பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு ஸ்வரம். தெய்வ பிள்ளைகளே, அது போல இந்த ஸ்வரத்தை ஒவ்வொரு மனிதர்களும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். கடைசியாக அந்த கல்லறை ஒரு புனித கல்லறையாக மாறுகிறது. அந்த கல்லறை ஒரு ஆசீர்வாதமான கல்லறையாக மாறுகிறது. அந்த கல்லறை ஒரு விடுதலை கொடுக்கும் கல்லறையாக மாறுகிறது, சுகமளிக்கும் கல்லறையாக மாறுகிறது, ஒற்றுமையை கொடுக்கிற கல்லறையாக மாறுகிறது. அந்த கல்லறை யாருடைய கல்லறை என்றால் நம்முடைய இயேசு பிரானுடைய கல்லறை. தெய்வ பிள்ளைகளே, நீ எவ்வளவு கல்லறையை நீ அலங்கரித்தாலும் உன் கல்லறையிலிருந்து சமாதானம் மட்டும் வராது, உன் கல்லறையிலிருந்து ஆசீர்வாதம் வராது. ஏனென்றால் நீ வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை. ஆனால் இயேசு பிரானுடைய கல்லறையிலிருந்து அமைதி வருகிறது, சுகம் வருகிறது, வாழ்வு வருகிறது, மீட்பு வருகிறது. அவர் ஆசீர்வாதங்களை பொழிகின்றார். அவர் நம்ம எல்லாம் சுகப்படுத்துகிற தேவனாக மாறிவிட்டார். அதனால இந்த கல்லறை இருளின் கல்லறை அல்ல, இந்த கல்லறை ஒளியின் கல்லறை என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, இன்றைய சுவிசேஷத்தில் பார்க்கின்றோம், மக்தலா மரியா ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகளானவள். அவ ஆண்டவரை தேடி ஓடுகிறாள், வாஞ்சையாக ஓடுகிறாள், தாகத்தோடு ஓடுகிறாள். ஐயோ என் அப்பா, ஐயோ என் மீட்பர், ஐயோ எனக்கு நம்பிக்கை கொடுத்தவர், என் வாழ்வை புதுப்பித்தவர், ஐயோ அவர் மரித்து கிடக்கிறாரே என்று அவருடைய அந்த ஜீவனை இழந்த உடலை காண சென்ற பொழுது
என்ன நடக்கிறது? அந்த இடத்துல இயேசுநாதருடைய உடலை காணவில்லை. ஐயோ பதறி போனாள். ஐயோ என் பிள்ளையை காணாமே, ஐயோ என் இயேசுநாதரை காணாமே என்று அவள் பதறி போய் ஓடுகிறாள் ஓடுகிறாள் ஓடுகிறாள். எங்கு? இயேசுவுடைய சீடர்களை நோக்க ஓடுகிறாள். அங்க யாரையும் காணா. ஆனால் இயேசு நேசித்த ஒருவன் இருக்கிறான், இயேசுவை பற்றி கொண்ட ஒருவன் இருக்கிறான். நல்லா கவனிங்க, இயேசுவை நேசித்த ஒருவன் இருக்கின்றான், இயேசுவை பற்றி கொண்ட ஒருவன் இருக்கின்றான். யோவானும் பேதுருவும் அங்க இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட சொன்னா பேதுரு மெதுவாதான் ஓடுறார், ஆனால் யோவான் வேகமாக ஓடி, ஆனால் அந்த கல்லறைக்குள்ளாய் செல்லவில்லை. தெய்வ பிள்ளைகளே, அந்த கல்லறைக்குள்ளாய் செல்லவில்லை. நம்முடைய ஜபத்துல இன்னைக்கு வேகமா ஓடுறோம், இன்னைக்கு 100 ஜபமால சொல்றோம், இன்னைக்கு ஆராதனையில கலந்துக்கிறோம், வேகமா ஓடுறோம். ஆனால் நமக்குள்ளாய் பயம் இருந்து கொண்டே இருக்கிறது, நிம்மதி இல்லை, நமக்குள்ள சந்தோஷம் இல்லை, நமக்குள்ள சமாதானம் இல்லை. ஆனால் பேதுருவானவன் மெதுவாக ஓடுகிறான், உள்ளே ஓடி போகிறான். அதனால உன்னுடைய ஜபத்துல அவசரம் இருக்கக்கூடாது. நீ டபக்கு டபக்கு டபக்குன்னு எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. சாமியார் பிரசங்கம் கொடுத்துட்டு இருந்தாருன்னா சீக்கிரம் முடி சீக்கிரம் முடி, அவன் ஏதாவது நன்றி உரை சொன்னானா சீக்கிரம் முடி சீக்கிரம் முடி. அப்படி என்ன நீ எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு நீ என்னத்தை எங்க போய் எதை புடுங்க போறன்னு தெரியல தெய்வ பிள்ளைகளே. அதனால நம்ம நிதானமாக பிரயாணம் செய்ய வேண்டும், நிதானமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இன்னைக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ற, அவசர அவசரமா பிள்ளைய பெக்கிற, அவசர அவசரமா டிவோர்ஸ் வாங்குற. என்ன வாழ்க்கை வாழ்றோம்? அவசர அவசரமா வேலைக்கு ஓடுற, அங்க ஒரு வேலையும் செய்யறதுல, அவசர அவசரமா வீட்டுக்கு வர, எதையோ செய்ய போறன்னு நீ ஓடுற, ஆனா எதையும் செய்யாம இருக்கிற. அவசர அவசரமா படிக்கணும்னு நினைக்கிற, ஆனா அவசர அவசரமா மறந்தும் போற, எக்ஸாம்ல ஃபெயிலாகவும் போற. அப்ப நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நின்று நீ யோசிக்க வேண்டும் தெய்வ பிள்ளைகளே. அதுக்காக தான் வாழ்க்கை முழுவதும் ஓடுன உனக்கு டே நீ சமாதானமா இருடா என்று உன்னை புதைக்கிற இடத்தை சமாதி என்று சொன்னார்கள். சமாதி என்றால் நிலையான இடத்திலே நீ வாழ வேண்டும் என்று. தெய்வ பிள்ளைகளே, இந்த உயிர்ப்பின் நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது என்றால், ஒரு கிராமத்துல ஒரு மகனானவன் இருக்கின்றான். ஒரு சின்ன பிள்ளை, அவன் ஓடி ஆடுறான். என் வாழ்க்கையில நான் நல்ல சந்தோஷமா இருக்கணும், நான் நல்ல விளையாடணும், நான் நல்ல எக்ஸ்பர்ட் ஆகணும் என்று ஓடுகிறான், ஆடுகின்றான். அந்த வேளையில தெய்வ பிள்ளைகளே, அவன் கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிறான். கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிட்டானே, ஒரே மகன் தான், ஏழை தாய். அந்த தாயானவள் என்ன செய்கிறாள்? ஐயோ என் பையன் காலை உடைச்சிக்கிட்டானே என்று அந்த ராத்திரி முழுவதும் அவனுக்கு 10 போடவும், அவன் அழுதா, இல்லடா தைரியமா இருக்கிறேன் இருடா, நீ ஒன்றும் கவலைப்படாதடா, அம்மா இருக்கிறேன்ல அம்மா இருக்கிறேன்ல அம்மா இருக்கிறேன்ல என்று அவனுக்கு ஆறுதல் சொல்லுகின்றார். தெய்வ பிள்ளைகளே, அதே போலதான் இன்றைய வாழ்க்கையில நீயும் ஓடி ஓடி கொண்டிருக்கின்றாய். சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடுகின்றாய், வீடு கட்ட வேண்டும் என்று ஓடுகிறாய், நன்றாக படித்து IAS ஆபீசர் IPS ஆபீசர் ஆக வேண்டும் என்று ஓடுகிறாய், கோடி கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடுகின்றாய், நல்ல திருமண வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ஓடுகிறாய், நல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டும் என்று ஓடுகிறாய், இல்ல ஏதோ காரியங்களுக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில நீ நின்று யோசித்த தருணங்கள் மிகவும் குறைவு, அரிது. அந்த வேளையில தெய்வ பிள்ளைகளே, சீமோன் பேதுரு உள்ளே சென்று ஆண்டவரை தேடுகிறார். பின்னாடியே சென்ற அந்த யோவானும் அங்கு செல்லுகின்றார், மரிய மக்தலேனும் அங்கு இருக்கின்றாள். தெய்வ பிள்ளைகளே, இது 3 வகையான ஒரு விசுவாசத்தை உருவாக்குகிறது. தைரியம் என்ற விசுவாசம், பகிர்வு என்ற விசுவாசம், தேவனை பற்றி கொள்ள என்ற வேண்டும் என்ற விசுவாசத்தை நமக்கு தேவனாகிய கடவுள் இன்று கற்றுக் கொடுக்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையில நீ எவ்வளவு திடனாக இருக்கிறாய். நம்ம எதற்காகவோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளை ஓடுறான், நீ கற்றுக் கொடுத்துட்ட, நீ முன்னாடி ஓடுடா முன்னாடி ஓடுடா முன்னாடி ஓடுடா என்று நீ கற்றுக் கொடுத்து விட்டாய். ஆனால் எல்லா பிள்ளைகளும் ஒரு தருணத்திலே காலை உடைத்துக் கொள்கிறார்கள். எல்லா பேரும் உளுந்துடுறான். அவன் நட்டத்துல உளுந்துடுறான், லவ்ல உளுந்துடுறான், ஃபெயிலியர்ல உளுந்துடுறான், பரீட்சையில ஃபெயிலா போறான், வேலையில ஃபெயிலா போறான், எல்லாத்துலயும் அவன் குறைந்து போகிறான், உடைந்து போகிறான். திருமண வாழ்க்கையை ஒழுங்கா நடத்த முடியல, தன்னுடைய வாழ்க்கையில தன் பிள்ளைங்களை கரை சேர்க்க முடியல.
அப்போ பிள்ளைங்கள்ட்ட போராடுகிற பெற்றோர்கள் ஏகப்பட்ட பேர். ஐயோ என் பிள்ளை திருந்துவானா, என் பிள்ளை முன்னேறுவானா, என் பிள்ளை கரை சேருவானா என்று பிள்ளைகளை பற்றியே யோசித்து 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 வாழ்கிறவர்கள் எத்தனையோ பேர். தெய்வ பிள்ளைகளே, நம்ம அப்பாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கின்றோம்? இயேசுநாதருக்கு கொடுப்பதை போல அப்பாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம்? 5வது படிக்கும் பொழுது அப்பா தான் எல்லாமே. 5வது படிக்கும் போது என் அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பார், அதை வாங்கி கொடுப்பார், இதை வாங்கி கொடுப்பார். 10வது படிக்கும் பொழுது எங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவர், எங்க அப்பாவுக்கு நான் பயந்து தான் வாழ்வேன், நான் படிக்கலைன்னா எங்க அப்பா அடிப்பாரு என்று பயம். 15வது வயது வரும் பொழுது நீ என்ன செய்கிறாய்? அம்மா அப்பாட்ட சும்மா இருக்க சொல்லுமா, சும்மா நொயன்னு சொல்லிட்டு இருக்கிறம்மா என்று அப்பாவை வெறுக்கிற மகனாக மாறுகின்றான். 20வது வயசு வரும் பொழுது என் அப்பன் ஒன்றும் தெரியாதவன், அவன் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான் அப்படி என்று அப்பாவை திட்ட ஆரம்பிக்கிறாய். 25 வயது வரும் பொழுது நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், அந்த ஆளை ஒழுங்கா மூளையில் உட்கார வை அப்படி என்று அம்மாவிடம் கடிந்து கொள்ளுகின்றாய். 30வது வயது வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாய். என்ன அது நீ சம்பாதிக்கிற நேரம், நீ என்ன அது நீ போராடுகிற காலம் தொடங்கி விட்டது. ஐயோ அப்பா அந்த காலத்துல நமக்கு இவ்வளவு உதவி செய்தாரே, நம்மளும் கஷ்டப்படுறோமே அப்படி என்று நினைக்கிறாய். 35 வயது 40 வயது வரும் பொழுது அப்பா சூப்பர் அப்பா, என்ன நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறோம், அந்த காலத்தில் அவர் சம்பாரிச்சு நான் அந்த ஏழ்மையின் காலத்திலும் நம்மை போஷித்த நம்ம அப்பா, அவர் எதையும் எதிர்பார்க்கல என்று நீ அப்பாவை புகழ ஆரம்பிக்கிறாய். 50வது வயது வரும் பொழுது என் அப்பா ஒரு ஹீரோ என்று நீ அப்பா ஒரு ஹீரோ என்று அவருடைய பாசத்திற்காக என்கிறாய். 60வது வயது வரும் பொழுது உன் அப்பா இல்லாமல் நீ அப்பா பட்ட கஷ்டத்தை நீ ஒரு அப்பாவாக நீ உணர ஆரம்பிக்கின்றாய். அப்ப இருக்கும் பொழுது நம்ம எல்லாரையும் நினைப்போம், இவன் டிஸ்டர்பன்ஸ், இவன் என் வாழ்க்கைக்கு இவன் ஒரு தொந்தரவு என்று நினைப்போம். ஆனால் அவர்கள் போன பிற்பாடுதான் தெய்வ பிள்ளைகளே நீ அதனுடைய இழப்பை உணர்கின்றாய். அப்ப இயேசுநாதர் இருந்த பொழுது யாரும் அவருடைய அன்பை உணரல, அவருடைய தியாகத்தை உணரல, அவருடைய சக்தியை உணரல. ஆனா இயேசுநாதரை கொண்டு போய் கல்லறையில வச்சுட்டு இன்னைக்கு கல்லறையை தேடி ஓடுகின்றாய். அங்கதான் மீட்பு இருக்கு, அங்கதான் உயிர்ப்பு இருக்கு, அங்கதான் வாழ்வு இருக்குன்னு நீ ஓடுகிற. ஆனா உன் அம்மா அப்பாவை கல்லறையில கொண்டு போய் வைக்கிற, வாழும் பொழுதே அவர்களுக்கு கல்லறையை கட்டி விடுகின்றாய். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை கொஞ்சமாவது யோசிக்கணும் தெய்வ பிள்ளைகளே. நீ இயேசுநாதருடைய அவருடைய மரணத்திற்காக நீ கலங்க வேண்டும் என்று இயேசுநாதர் என்னைக்கும் சொல்லல. ஐயா எனக்காக அழாதீர்கள், நான் மீட்பை அடைந்து விட்டேன், விண்ணகத்துக்கு சென்று விட்டேன், உனக்காக அழுவுடா, உன் பிள்ளைக்காக அழுவுடா, உன் புருஷனுக்காக அழுவுடா, உன் பொண்டாட்டிக்காக அழுவுடா என்று இயேசுநாதர் சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே. அதனால நாம் இயேசுநாதரை பற்றிக்கொள்கிற விசுவாசிகள் தான் நிச்சயம் உண்டு, நிச்சயம் அது நடக்கிறது. ஆனால் உன் குடும்பத்துல நீ எப்படிப்பட்ட மீட்பை கொடுக்கின்றாய், உயிர்ப்பை கொடுக்கிறாய், வாழ்வை கொடுக்கிறாய் என்பதை சிந்தி. இல்ல உன் அம்மா அப்பாவுக்கு கல்லறை கட்டுறியா, இல்ல வாழ்வு கொடுக்குறியா, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என்பதை இந்த பாஸ்கா காலம் நமக்கு வலியுறுத்துகிற தெய்வ பிள்ளைகளே. நல்லபடியாக வாழுங்கள், இருக்கிறவர்களுக்கு வாழ்வு கொடுங்கள், அவர்களுக்கு கல்லறை கட்டாதீர்கள். உன் குடும்பம் ஆசீர்வாதத்தின், மீட்பின், உயிர்ப்பின் காலங்களாக மாறட்டும். கல்லறையின் காலமாக அல்ல. கல்லறை இருளை தாண்டி விட்டது, அது வெளிச்சத்தை அடைந்து விட்டது. அதனால் சிந்தித்து செயல்படு. கர்த்தர் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். என் நேச பிதாவே, உயிர் தெழுந்த தெய்வமே, உயிர் கொடுக்கும் தெய்வமே, அப்பா என் வீட்டில் எத்தனையோ கல்லறைகளை நான் கட்டினேன் ஆண்டவரே. என் தாத்தாவுக்கு, என் பாட்டிக்கு, என்னுடைய மாமாவுக்கு, என்னுடைய அத்தைக்கு, என்னுடைய மூதாதையர்களுக்கு, என் மனைவிக்கு, என் கணவனுக்கு, என் பிள்ளைங்களுக்கு நான் தான்ப்பா கல்லறை கட்டினேன் ஆண்டவரே. அது அழுவுற கல்லறையாக மாறிவிட்டது சுவாமி, அது துக்கத்தின் கல்லறையாக மாறிவிட்டது ஆண்டவரே. என் வீட்டில் இருந்த பொழுதே அவர்கள் மரித்து விட்டார்கள் சுவாமி. அப்பா உற்சாகத்துல மறிச்சிட்டாங்க, சந்தோஷத்துல மறிச்சிட்டாங்க, சமாதானத்துல மறிச்சிட்டாங்க.
அவங்க என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாங்கப்பா. அப்பா, நான் தான்ப்பா என் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு கல்லறை கட்டிவிட்டேன் ஆண்டவரே. அப்பா, அந்த கல்லறை இன்று அழுகிறது ஆண்டவரே. அந்த பிச்சைக்காரனுடைய கல்லறை அழுததை போல ஆண்டவரே, இன்று என் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுடைய கல்லறையும் அழுவுது சுவாமி. நான் வாழ்ந்த பொழுது எனக்கு அன்பு காட்டலையே, நான் வாழ்ந்த பொழுது எனக்கு சமாதானத்தை கொடுக்கலையே, என் வாழ்ந்த பொழுது என்னை யாரும் பிடிச்சிக்கலையே. இப்ப என் கல்லறைக்கு வந்து பூவை போடுறாங்க, மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க என்று ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எவ்வளோ நடிக்கிறார்களே அப்பா. தெய்வமே, வாழும் பொழுது பிள்ளைகளுக்கு, வாழ்கிற பிள்ளைகளுக்கு கல்லறை கட்டுகிற இந்த பிள்ளைகள் மாறணும் சுவாமி. அவங்க வாழ்க்கை மாறணும், அவருடைய எண்ணங்கள் மாறணும், அவருடைய சிந்தனைகள் மாறணும். அவர்கள் என்றென்றும் வாழ்கிற பிள்ளைகளுக்கு மீட்பை கொடுக்கணும், உயிர்ப்பை கொடுக்கணும் சுவாமி. தெய்வ கர்த்தாவே, இந்த உன்னத வேலையில அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த உலகத்துல ஏகப்பட்ட கல்லறைகள் இருக்கிறது ஆண்டவரே. கல்லாலையும் பழுகினாலையும் கோயிலை போல கட்டிய கல்லறைகள் இருக்கிறது. ஆனால் உன் கல்லறை தான் எனக்கு மீட்பு கொடுக்கிற கல்லறை சுவாமி. உன் கல்லறை தான் என் பிள்ளைய கரை சேர்க்கிற கல்லறை ஆண்டவரே. உன் பிள்ளை தான் எனக்கு மீட்பை கொடுக்கிற கல்லறை சுவாமி. உன் கல்லறை தான் என் புருஷனையும் பொண்டாட்டியும் சுகமாக்குகிற கல்லறை ஆண்டவரே. உன் கல்லறை தான் என் குடும்பத்தை கட்டுகிற கல்லறை சுவாமி. ஏசப்பா, என் குடும்பத்தை கட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் செத்து போய் வாழக்கூடாது சுவாமி ஆண்டவரே, வாழ்ந்து சாகக்கூடாது ஆண்டவரே, வாழ்ந்து உயிர்ப்பை பெற வேண்டும் சுவாமி. இயேசுவே, இன்று எத்தனையோ பிள்ளைகள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளின் நிமித்தம் சாகுகிறார்கள், கணவனை நினைத்து சாகுகிறார்கள், மனைவியை நினைத்து சாகுகிறார்கள், பெற்றோர்களை நினைத்து சாகுகிறார்கள் சுவாமி. பணத்தை நினைத்து சாகுகிறார்கள் ஆண்டவரே, பணக்கார வாழ்வை நினைத்து சாகுகிறார்கள் சுவாமி. அதுல தான் நிம்மதி இல்லப்பா. தெய்வமே, என்னை ஆண்டவரே அபிஷேகிக்கிற ஒரே கல்லறை உன் கல்லறை தான் சுவாமி. அந்த கல்லறையில நான் இருளை காணக்கூடாது ஆண்டவரே, வெளிச்சத்தை காணணும். அந்த கல்லறையில நான் மீட்பை காணணும். அந்த கல்லறையில நான் சுகத்தை காணணும். அந்த கல்லறையில ஆசீர்வாதத்தை காணணும். அந்த கல்லறையில ஆண்டவரே உம்முடைய தூதர்களை காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா, அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாம் திறங்க சுவாமி. மூடப்பட்ட தொழிலெல்லாம் திறங்க ஆண்டவரே. மூடப்பட்ட கர்ப்பப்பையெல்லாம் திறங்க ஆண்டவரே. மூடப்பட்ட வேலை வாய்ப்பு இல்லா தன்மைகள் எல்லாம் திறங்க ஆண்டவரே. மூடப்பட்ட மாசில்லா குழந்தைகளுடைய கல்லறையெல்லாம் திறங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த குடும்பத்திற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வாழ்வையும் கொடுத்து, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவரே, கணவன் மனைவி மத்தியில அன்பை கொடுத்து ஆண்டவரே, பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து ஆண்டவரே, நல்ல வருமானத்தை கொடுத்து, நல்ல தொழிலை கொடுத்து, இந்த பிள்ளைகளை என்னாலும் சுகத்தோடும் வளத்தோடும் பலத்தோடும் உடைய ஆசீர்வாதத்தினாலும் உடைய அபிஷேகத்தினாலும் உடைய கிருபையினாலும் மூடிக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்து, அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப
சகோதர சகோதரிகளை என்னோடது உங்களது மானை பலி அல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைந்திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களிபுறம் நாங்கள் இப்பலிபொருட்களை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தகு முறையில் புது பிறப்பு அடைந்து வளம் பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்களது சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெற வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆகவே ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் ஊடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சுவாமி. நம்பிக்கையின் மறைபொருள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்படுகிறோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரிக்கராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும்.
ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து நீர் எடுத்துக்கொண்ட தாயாக, தந்தையாக, கணவனாக, மனைவியாக, உற்றா உறவினர்களாக, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், மகனாக, மகளாக, அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக, ஆண்டவரை மரித்த எல்லா ஆத்துமாக்களையும், மாசில்லா குழந்தைகள் அனைவரையும் ஆண்டவரையும் திருப்பாத சமர்ப்பிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் மரித்த எல்லா பிள்ளைகளையும் மக்கள் சமர்ப்பிக்கிறோம். யாரும் நினையாத ஆத்துமாக்களை சமர்ப்பிக்கிறோம். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் மக்கள் சமர்ப்பிக்கிறோம். தெய்வ கர்த்தாவே, அந்த பிள்ளைகள் அனைவருக்கும் உடைய கருணையினாலும் உடைய கிருபையினாலும் ஆண்டவரை மோட்ச பாக்கியத்தை இப்பொழுதே கொடுத்தல்ல உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடும் கவலையோடும் ஆண்டவரை மன வேதனையோடும் தீராத பிரச்சனைகளோடும் கணவன் மனைவி பிரச்சனைகளோடும் படிப்பு பிரச்சனைகளோடும் ஞாபக சக்தி இல்லாமலும் வேலை கிடைக்காமலும் வருமானம் இல்லாமலும் ஆண்டவரே போதிய பணம் இல்லாமலும் குடும்பத்தை நடத்த ஆண்டவரே கஷ்டப்படுகின்ற எல்லா பிள்ளைகளையும் எல்லா தீங்கிலிருந்தும் செய்வினை மாய மந்திர தந்திரங்கள் தாயத்துகள் தகடுகள் பேய்கள் பிசாசுகள் எதிரியின் சூழ்ச்சிகள் பொறாமை கண்கள் ஆண்டவரே ஏழ்மை அனைத்திலிருந்தும் இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே தீராத நோயிலிருந்தும் ஆண்டவரே தேவையில்லாத மாத்திர மருந்து செலவுகள் அனைத்திலிருந்தும் இந்த பிள்ளைகள் அனைவரையும் இப்பொழுதே விடுவித்தல்ல உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம். இந்த பிள்ளைகள் மீது என்னாலும் இரக்க வையும். கடவுளின் கனித்தான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினை பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும்
இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசு கொடுக்கவிருக்கின்ற அன்பின் சமாதானத்தை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் உன்னத தேவன். இவருடைய கல்லறை இன்று காலியாக இருக்கிறது. அந்த இருள் அடைந்த வீடு காலியாக இருக்கிறது. இன்று வெளிச்சமாக மாறிவிட்டது. தெய்வ பிள்ளைகளே, இந்த உன்னத தேவனின் வாழ்வு கொடுக்கிற பரலோக விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரினத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், இந்நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், இந்நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், இந்நாவில் ஆனந்த ராகம். இந்நாவில் ஆனந்த ராகம். நன்றியுடன் மன்றாடுவோம். இறைவா, மது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை உங்கள் குடும்பத்தையும் இந்நாளும் எந்நாளும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. அமைதியுடன் சென்று வாருங்கள். அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி.
நம்மோடு தேவனேசு உயிர் தெழுந்தார், இறையாட்சியோடு அன்பும் அருளும் அமைதியும் தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா. நிலையான புகழுக்குரிய தூயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கனவுது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.